ரெண்டு காட்டுக்குட்டியாலும் ஒருங்கிசுதோல என்னதோ. அனு, குட்டையானு, என்னம்மா பிரச்சனை உனக்கு? காலையில இருந்து கத்திட்டே கிடைக்கிய அனு அனு அனுன்னு. ஆமாட்டி, எனக்கு பிரச்சனை தான். உங்களெல்லாம் பெத்தேன் இல்லை, எனக்கு பிரச்சனை தான். காலையில எலும்பி அவுச்சி பறக்கி சாப்பாடெல்லாம் கட்டி வச்சு உங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி நான் விடியேன் இல்லை, நான் பிரச்சனை தான். ஐயோ ஏம்மா, ஒரு நாள் உறங்கிட்டேன், அதுக்கு ஏம்மா இப்படி போட்டு பாடா படுத்திய? உனக்கு மோனன் தான் உறங்கின, அவன் ஒன்று ஏதாவது சொல்லுதியா நீ? என்னதான் நீ எப்போ பார்த்தாலும் கொட்டிகிட்டே இருக்கிய? குட்டையாவன் ஆம்பளை, ஒரு 5 நிமிஷம் கூட உறங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பெண்ணு பிள்ளை தானட்டி, கொஞ்சம் நேரமாக எலும்பி அம்மா கடந்து அடுக்கலையில் ஒத்தை கஷ்டப்படியாளே, அவளுக்கு கொஞ்சம் இந்த காய்கறியை வெட்டி கொடுப்போம், அந்த பாத்திரத்தை தேய்ச்சி கொடுப்போம். நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுட்டு நம்ம ஒருங்கி ஒழுங்காக பள்ளிக்கு போவேன்னு நீ யோசிக்கிறியாட்டி? அது என்ன ஆம்பளை வேற பொம்பளை வேறேன்னு? இப்போ எல்லாம் ஆம்பளைல எல்லா வேலையும் செய்யலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆம்பளை இப்போ வீட்டில் பாத்திரம் தேய்ச்சது, வீடு தூக்குது, துணி அலவுது, சமைச்சது எல்லாம் செய்ய தான் செய்யுது. நீ சும்மா அந்த காலத்தை போல் ஆம்பளை பொம்பளைன்னு சொல்லி பிரிச்சோன்னா பார்க்காத, எல்லாம் ஒன்று தான். பெண்ணு பிள்ளையெல்லாம் குறைஞ்சது ஒன்றும் கிடையாது. பெண்ணு பிள்ளையும் படிச்சது, வேலைக்கு போகுது, எல்லா வேலையும் ஆம்பளை செய்த மாதிரி அதுவோ ஏரோப்ளைன் வரைக்கும் ஓட்ட தான் செய்யுது. அதனால் சும்மா ஆம்பளை ஆம்பளைன்னு சொல்லிட்டு நீ ஆடாத. ஆமாட்டி, இதுக்கு மட்டும் ஒரு குறைச்சல் இல்லை, பேச வந்துடுவா. ஆனால் ஒரு காரியத்தில் ஒன்றும் இல்லை. போட்டி போய் அந்த இட்லி எடுத்து தின்னுட்டி போறாமா, அதுக்கு ஏன் கையையும் வாயையும் ஒரே ஷேப்பில் ஆட்டிட்டு இருக்குதியா? போறவா பேசாதட்டி, போட்டி போய் சாப்பிட்டுட்டி. எனக்கு தெரியும் தெரியும், போறேன். குட்டியே குளிச்சுட்டு ரெடியாகி வந்தாச்சு. இந்த பையன் எங்க போனேன்? அம்மா, நான் குளிச்சுட்டு வந்தாச்சு. அம்மைய மோனை என்ன பேசுனேன்னு கேட்போம். அப்படியா மோனை, குளிச்சுட்டு வந்துட்டியா? சரி மோனை, அடுக்கலையில் இட்லியும் சாம்பாரும் எடுத்து வச்சிருக்கீங்க, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு உச்சத்தைக்கு சோறு கட்டி வச்சிருக்கீங்க, அதையும் எடுத்து மறக்காம பேக்ல வைனா. சரி அம்மா. அப்புறம் அனிசு, என்னம்மா? அப்புறம் அந்த பெரிய கப் இருக்குல்ல மோனை, அதில் பூஸ்ட் கலக்கி வச்சிருக்கேன், எடுத்து குடி. அந்த குட்டிகிட்ட மட்டும் காட்டிடாத, ஆடி போடுவா. எள்ளு போல தான் இருந்தது, அதை பின்ன உனக்கு தரலான்னு தான் வச்சேன். சரியா, எடுத்து குடினா? அட பாவீங்களா, சொந்த வீட்லேயே இப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறீங்களாடா? சரிம்மா, நான் எடுத்து குடிக்கேன். எனக்கு அம்மா என்னதான் திட்டினாலும் எனக்கு மேலே என்ன ஒரு பாசம். உம்மா எனக்கு செல்ல அம்மா. சரி மோனை, சரி, ரொம்ப ஐஸ் வச்சாத. எனக்கு ஒரு மோயெல்லாம் உண்டு. போ மோனை, போ போய் எடுத்து குடி. பூஸ்டை சூடாறிட போகுது. சரி அம்மா, சரி. எப்போ உலகத்தில் இப்படி ஒரு அம்மைய மோனே நான் பார்த்ததில்லப்பா. என்னட்ட அவனை திட்டிய மாதிரி திட்டி நடிச்சிட்டு நான் இல்லாத நேரம் மோனை பிடிச்சி வச்சு கொஞ்சிட்டு இருக்கணும். உனக்கு பூஸ்டா வேணும்? பூஸ்ட்டு வா, உனக்கு பூஸ்ட் இல்லை, நான் உனக்கு வந்து ஹார்லிக்ஸே தாரேன். எங்க இருக்கு பூஸ்ட்டு? என்ன இருக்கு? எப்போ என்ன பெரிய கப்பு! இவ்வளோ பெரிய கப்பில் அவனுக்கு கொடுத்ததுக்கு பாதி 2 கப்பில் தந்துருக்கலாமா எனக்கும் சேர்த்து? ஆமாம், அது எப்படி எனக்கு தருவனா? அவளுக்கு மோனை தானே பிடிச்சான். இன்னைக்கு இந்த பூஸ்ட்டு என்னோட வயிற்றுக்கு தான் சொந்தம். எடுத்து குடிப்போம். என்ன டேஸ்ட்டாக இருக்கு! இதுக்கே பூஸ்ட் எல்லாத்தையும் வாரி மோனுக்கு தான் போட்டு கொடுத்துருக்கு போல. இந்த பூஸ்ட் இருந்ததுன்னா நான் 4 நாளத்தைக்கு பூஸ்ட் போட்டு குடிப்பேன். ஐயோ, அந்த பையன் வாராம் போல, பையன் எஸ்கேப் ஆயிரும். அம்மா பூஸ்ட் கலக்கி வச்சிருக்கேன்னு சொல்லிச்சு. அண்ணா இருக்கு. அப்போ என்ன பெரிய கப்பல் கலக்கி வச்சிருக்குண்ணா. எங்க அம்மாக்கு என்ன மேலே என்ன பாசம்! இது மட்டுமே போதும் போல இருக்கு காலத்தைக்கு. என்னது இது வரங்கப்பா இருக்கு, கப்பல பூஸ்ட் காணல. அம்மா, அம்மா எங்கம்மா இருக்கீங்க? இங்க வாங்க. ஏன் இப்படி கத்திட்டு கிடைக்க? எனக்கு பூஸ்ட் எங்கம்மா? கண்ணம் காணலையா உனக்கு? அங்கே இருந்து கப்பல் இருக்கு. உங்களுக்கு கண்ணு காணது இல்லாம அப்ப போய் பாருங்க, அதுல இருக்கானு. என்னல உளறிட்டு இருக்கிய? என்னல மோனே, இதுல இருந்த பூஸ்ட் காணல. அதை நான் உங்களை பார்த்து கேட்கணும்மா. ஒருவேளை பூச்சி ஏதாவது வந்து குடிச்சிருக்குமோ? இங்க எப்படி அம்மா பூச்சை வரும்? எல்லா ஜன்னல் கதவும் பூட்டி இருக்கு, அப்ப எப்படி அம்மா இங்க பூச்சை வரும்? ஆமா, அதுவும் சரிதான். அப்ப எங்க போச்சு இதுல இருந்த பூஸ்ட்? வேற எங்க போய் இருக்கான்? எல்லாம் அந்த அணுக்குட்டிக்கு வயிற்றுக்குள்ள தான் போய் இருக்கான். என்னல ஜெல்லிய, அவ எப்படி எடுத்து குடிப்பா? அவளுக்கு தான் தெரியாதே. யார் சொன்னது அவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு? அவளே ஒரு மோப்ப நாய் தான் அம்மா, அவ கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துருவா. எப்படி? யார்கிட்ட? என்னட்டையா? அம்மைய மோனா மாறி மாறி புலம்பிட்டு இருங்க. இரு, நான் அந்த குட்டிகிட்ட போய் கேட்கட்டு. வேண்டாமா, இப்ப கேட்கண்டா. ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுல, போயிட்டு வரட்டு. அதுக்கு பிறகு இருக்கு அவளுக்கு. ஐயோ, இப்ப கண்ணில் பட்டா கொன்றுவாங்க போல எல்லாம் இருக்கு. நம்ம பையன் எஸ்கேப் ஆயிரும். சரி மோனை, போட்டு வருத்தப்படாத. நான் அப்பாட்ட சொல்லி என்ன அந்திக்கு வரும்போது பூஸ்ட் வாங்கிட்டு வர. ஐயாம்மா, இதுல என்னம்மா இருக்கு? எனக்கு தங்கச்சி தானே அம்மா குடிச்சா, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அண்ணா தான் எனக்கு கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருப்பேன். ஆனா இப்படி என்ன ஏமாத்திட்டா இல்ல, அதுக்கு நான் அவளை சும்மாவே விட மாட்டேன். எனக்கு அந்தி இருக்கு அவளுக்கு. சரி மோனை, போட்டு போயிட்டு வாயினா. சரிம்மா, சரி, பாய். சே, பாவம் பிள்ளை, ஆசையா குடிச்சிடான்னு வந்தேன். இந்த பெண்ணு இப்படி எடுத்து குடிச்சிட்டாளே. வரட்டு இன்னைக்கு அவளுக்கு இருக்கு.